வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹவு டு மேக் ஸ்டடி ஸ்பேஸ் வித்தவுட் டேபிள் அண்ட் சேர். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா, வீட்டில் வந்து ஒரு யாருமே அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்தையும், அதே டைம் வந்து நல்ல வெளிச்சமான ஒரு இடத்தையும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தரையில் வந்து ஃபஸ்ட்டு போர்வை வந்து விரிச்சிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து தரை வந்து ஒன்று வந்து ஹீட்டாக இருக்கும், இல்லை வந்து குளிராக இருக்கும். ரெண்டுமே வந்து நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து தரையில் வந்து போர்வை வந்து விரிச்சிக்கிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாமே உங்களை ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்கணும். அதனால் இந்த ஒரு போர்வையவே நான் வந்து ஒரு ரீச் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸாக வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாத்தையும் வந்து நான் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான புக்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு கால்குலேட்டர் தேவைப்பட்டதுன்னா அதையும் வந்து எடுத்து சைடில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து இது எல்லாத்தையும் வந்து ரைட் சைடில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, தண்ணி, காஃபி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் டப்பா வந்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, நடுவில் வந்து பிரேக் டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு, என்ன குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை காஃபி தேவைப்பட்டால் அதுக்காகவும், அப்புறம் லைட்டாக பசிச்சிச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நட்ஸு வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கிடைக்குதோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சிலருக்கு வந்து பழம் வந்து கிடச்சிச்சின்னா பழத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுமாதிரி சின்ன ஸ்நாக்ஸ் ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருந்துச்சுன்னா அதை வந்து வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சுருங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்டடி டெஸ்க்கு வந்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டடி டெஸ்க் எதுக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம எழுதுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து புக்ஸ் வந்து மேலே வச்சு படிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதனால் ஒரு ஸ்டடி டெஸ்க் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை ஸ்டடி டெஸ்க் இல்லை அப்படின்னா, நீங்கள் எழுதுறதுக்கு வந்து ரைட்டிங் பேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரைட்டிங் பேட் பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, உங்கள் மடியில் வச்சு எழுதுறதுக்கு வசமாக என்ன ரைட்டிங் பேட் இருக்கோ அதை வந்து எழுதுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தலைவாணி வந்து வச்சுருக்கேன். தலைவாணி எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இது செவுத்தில் வந்து ரொம்ப நேரம் வந்து சாஞ்சு வந்து உட்காந்துருக்க முடியாது. அதனால் முதுகுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக இந்த தலைவாணி வந்து வச்சுருக்கேன். இப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப நேரம் வந்து சாஞ்சு வந்து உட்கார முடியும். முதுகு வலி வந்து அவ்வளோவா வந்து வராது. அதனால் ஒரு பில்லோவும் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டடி ஸ்பேஸு இந்த போர்வைக்குள்ளே எனக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் அந்த போர்வையை வந்து ஒரு பார்டர் மாதிரி நினச்சி அதுக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து எடுத்து வச்சுருக்கணும். என்னெல்லாம் பொருள் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும். உங்களுக்கு தேவையான புக்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம், அப்புறம் ஸ்டடி டெஸ்க்கு, ஸ்நாக்ஸ், அப்புறம் உங்களுக்கு டைம் பார்க்குறதுக்கு ஒரு கிளாக் இருந்துச்சுன்னா சின்ன கிளாக் வந்து வச்சுக்கோங்க. இல்லை மொபைலில் தான் டைம் பார்ப்பீங்க அப்படின்னா மொபைலே வச்சுக்கோங்க. ஆனால் வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து மொபைலை வந்து தொடாமல் டைம் பார்க்குறதுக்கு மட்டும் வந்து மொபைலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டைம் பார்க்குறதுக்கு இதே ஸ்பேஸுக்கு ஆப்போசிட் சைட்லேயே ஒரு கிளாக் வந்து மாட்டி வச்சுருக்கேன். அங்கேருந்து எனக்கு இது பார்த்தா ஆப்போசிட்டில் கரெக்டாக டைம் பார்க்குறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இதே மாதிரி நீங்கள் அதே எங்கே வந்து ஸ்டடி ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பேஸ்லேயே அந்த ரூம்லேயே வந்து ஒரு கிளாக் வந்து அப்பப்போ டைம் பார்க்கறதுக்கு வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஸோ ஒரு வேளை கிளாக் மாட்ட முடியல, மொபைல் தான் யூஸ் பண்ணால் மொபைல் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து மொபைலை வந்து தொடாமல் இருக்கிறதுக்கு தொடாமல் இருக்க பாருங்கள், அதான் வந்து நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.